भागवताळ्य नमस्कारಗಳು श्रीनिवासैति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहे आमनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वमस्तामलकतां गतं यस्य धारस्वरस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां मृष्टमायालं जठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோரொன்னு மையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பிரख्यातश्रुति विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्य प्रशमनकरीं रहस्य रक्षां लक्ष्मीपतेर्यधिपतेश्च देकधाम्नो योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादेश शरणागतिमन्त्रसारः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः शरणागति गद्य भाष्यத்தில் பாஷ்யக்காரர் தாங்கள் பிரபத்தி பண்ண அனுஷ்டானத்தோட அதோட அனுசந்தானம் இந்த கத்தியத்தில் பார்த்துட்டு இருக்கோம். தாயாருக்கு புருஷகார பிரபத்தி பண்ணி தாயார் பக்கத்தில் பகவான் பக்கத்தில் பிரபத்தி பண்ணி அப்புறம் அபராத க்ஷமாபணம் பண்ணிருக்கக்கூடிய பாகம் அதில் 3 பாகமாக பார்த்தோம். அனிஷ்ட நிவೃತ್ತಿ பிரார்த்தனை, காமிய நிவೃತ್ತಿ பிரார்த்தனை க்ஷமாபணை, காமிய கர்மாக்கள் பண்ணதுக்கு க்ஷமாபணை, அப்புறம் பிரகிருதி சம்சர்க்கத்தோட அந்த பந்தத்தோட நாசப்படுத்தணும் அப்படின்னு கூடிய பிரார்த்தனை. அதை விசேஷமாக சொல்றது. ஏன்னா அதோட பிரபாவம் அப்படியே அந்த பிரகிருதியோட பிரபாவம் ரொம்ப பலமானது அப்படின்னு கூடிய காரணத்தினால அதோட நிவாரணமும் ரொம்ப அவசியம். அதை பிரார்த்திக்கிறார். அதில் முதல்ல துவயமந்திரத்தோட இந்த பூர்த்தி கிரந்தமே துவயமந்திரத்தோட அனுசந்தானம், பூர்வகண்டத்தோட அனுசந்தானம். முதல் பாகத்தில் பிரபத்தி பண்றவருக்கும் அத்திர துவயம் கூடிய எடுத்தவருக்கும் பூர்வகண்டம் பிரபத்தி பண்றது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய உபாய அனுஷ்டானம் தாயார் பக்கத்திலையும் பகவான் பக்கத்திலையும் புருஷகார பூர்வகமாக அந்த பாகம் அதார்த்தம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு கூடிய சமயத்தில் 2வது கண்டம். அதில் பாடக்கிரமத்தில் புருஷார்த்த பிரார்த்தனை முதல்ல இருக்கு. ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்றது தாயாரோட சேர்ந்த பகவானுக்கு சகல விதமான கைங்கரியங்களும் பண்றது தான் புருஷார்த்தம். அதோட பிரார்த்தனை நித்திய கைங்கரிய பிரார்த்தனை. அதுக்கு முதல்ல நமஹான்னு கூடிய கடைசிய பாகம் அர்த்தக்கிரமத்தில் பலமானதுனால அந்த அபராத
க்ஷமாபணே, அனிஷ்ட நிவர்த்தி, இதெல்லாமே அதை முதல்ல அனுசந்தானம் பண்ணி அப்புறம் புருஷார்த்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய கிரமம். அந்த மாதிரி இங்கே அனுசந்தானம் பண்ணியிருக்கார் அந்த துவயமந்திரத்தோட அர்த்தங்களை எல்லாம். அதுதான் பாஷிகாரர் நமக்கு சொன்னது, துவயமர்த்தானுசந்தானேன சஹா சதைவம் வக்தா அப்படின்னுட்டு. அர்த்தானுசந்தானத்தோட பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ணணும். அனுஷ்டான சமயத்தில் ஒரு விஷயம் அனுஷ்டானம் பண்ணி ஆகணும். எப்போவுமே இதை அனுசந்தானம், இந்த பிரபத்தி பண்ணின சமயத்தையும் நம்ம ஸ்வரூபத்தையும் இது எல்லாமே பகவானோட குணங்கள் எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கிரமத்தில் தினமும் நாங்கள் அதே துவயமந்திரத்தை எப்படி அனுசந்தானம் பண்றோமோ, எல்லாக்கிட்ட கத்தியமோ அதோட அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு இதுல ஸ்பஷ்டமாக தெரியறதுனால இதுவும் கூட அது முக்கியமா இருக்கு. அந்த பாகத்துல இப்போ பிரகிருதியோட அவரோட பிரபாவம் எப்படி இருக்கு அப்படின்றது பாஷிக்காரர் இதுல விசேஷமா சொல்றார். பகவத் ஸ்வரூபத்தை திரோதானம் பண்ணக்கூடியது முதல் பிரபாவம். விபரீத ஞானத்தை உண்டு பண்றது, விபரீத ஞான ஜனனி. அப்புறம் ஸ்வவிஷயாயாச்ச போகிய புத்தேர் ஜனனி, தன்னோட விஷயங்கள்லயே ரொம்ப போக்கியமானது கூடிய புத்தியை உண்டு பண்றது. இது தேகம் இந்திரியம் முதலான ரூபத்துல போக்கியமாக சூக்ஷ்ம ரூபத்திலையும் ஸ்தூலமான ரூபத்திலையும் சூக்ஷ்மமான ரூபத்திலையும் மோட்சமான வரைக்கும் நமக்கு பிரகிருதி சம்பந்தம் பண்றது போகாது. அந்த பகவானுக்கு சம்பந்தம் பட்ட குணமயி மூணு குணங்களுக்கு ஆசிரியமான திரவியம் மாயா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆச்சரியமான சக்தி இருக்கு அதுக்கு. அது தாசபூதம் தாசபூதா சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசா இது வக்தாரம் மாம் தாரையா. இந்த பாகத்தை இப்போ அனுசந்தானம் பண்ணணும். அந்த பாகம் பார்த்துட்டு இருந்தோம். மாயாம் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமான குணங்கள் உள்ளது. அனந்தைஹி விபாகைஹி வியாபாரைஹி பரிணாமைஹி குணைஷ்ச பிரக்யாதாம் ஆச்சரியத்துவம் சமாக்கியா விசேஷேன ஆஹா. சமாக்கியான பேரு. அந்த பேரு அதுக்கு விசேஷமாக சொல்லி மாயான்னுட்டு அதுக்கு பேரு. அனந்தமான விபாகங்கள் இருக்கு அதுல. பிரகிருதியில மகத்து அகங்காரம் முதலான ஆரம்பிச்சு தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் பௌத்திகமான பதார்த்தங்கள் எத்தனை இருக்கு கணக்கில்லை. அந்த மாதிரி இருக்கு. அதோட வியாபாரங்களும் ஒரு அச்சேதனத்தோட வியாபாரமும் ஆச்சரியமான சக்திகள் இருக்கு. அதுக்கெல்லாம் அக்னி ஜலம் வாயு முதலாக அதுக்கெல்லாம் விசித்திரமான ஆச்சரியமான சக்திகள். பரிணாமங்கள், அதோட பரிணாமம் சத்தத்த பரிணாமியானது. குணங்கள் சத்வரஜஸ்தமஸ்னாலே எப்படி எல்லா திருமேலையும் அது பிரபாவத்தை உண்டு பண்றது. இதெல்லாமே பிரசித்தமான இதோட ஆச்சரியத்துவம், பிரகிருதியோட ஆச்சரியத்துவத்தை மாயா என்று கூடிய சப்தத்தினாலே சொல்லப்படுறது. பரிசத்திலேயே பிரசித்தமான சப்தம் பேர் அதுக்கு. மாயாம் மாம் தாரையா இது துகர்மகதையான்மயா. அல்ல மாயாம் மாம் தாரையா அப்படின்னா இங்கே மாயாம் தாசபூதா சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசா இது வக்தாரம் மாயாம் மாம் தாரையா மாயாஞ்ச மாம்ச தாரையா. துகர்மகதையா அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கர்மான்னா கர்மகாரகம். ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு இருக்கு அதுக்கு. எது அப்படின்னா ஒன்று நமக்கு என்ன பிரார்த்திக்கிறோம் இங்கே தரணம், அதை தாண்டி போகணும். இந்த பிரகிருதியோட பிரபாவங்களையும் எனக்கு ஆகாத மாதிரி பண்ணணும். என்னையும் இதனால மாயாம் மாம் தாரையா துகர்மகத்தையான்மையா அப்படின்னா பிரகிருதி மண்டலத்தினாலையும் தப்பிச்சு போகணும். எனக்கும் அதோட பிரபாவம் இல்லாத மாதிரி ஆகணும். அந்த மாதிரி நீ என்னை ரட்சணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. யார் நான் அப்படின்னா தாசபூதா இத்தியாதிபிஹி மூலமந்திர பதத்ரயார்த்தா சூச்சியதே. தாசபூதா
சரணாகதா அஸ்மி தவாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தாசபூதனானவன். அதுல மந்திரராஜ பதஸ்தோத்திரத்துல தாசபூதாக சுத சர்வேஹி ஆத்மானஹா பரமாத்மனஹா சுவாபாவிகமாகவே தாசபூதாள் நாங்கள். இங்கே ஔபாதிகமாக மற்ற யாருக்கோ தாசத்துவம் வருது, நமக்கு தாசியம். ஆனா சுவாபாவிகமாக பகவானுக்கே நிருபாதிகமாக தாசபூதாள்ன்றது மூல மந்திரத்துல முதல பதமான பிரணவத்துல அகாராய ஏவ மகாரஹா அந்நியோகம் அயோகம் எல்லாம் விவச்சேதம். அதுல வேற யாருக்குமே தாசன் இல்லை. நானு பகவானுக்கு தாசன் இல்லாத சமயமே இல்லை. அது அயோக வியவச்சேதம். யோகம்னா சம்பந்தம், அயோகம்னா சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கிறது. அதோட வியவச்சேதம் பண்ணும், அதோட விருத்தமானது. பகவானுக்கும் எனக்கும் சுவாமிதாச சம்பந்தம் இல்லாத சமயமே கிடையாது, அவஸ்தையே கிடையாது. இது அயோக வியவச்சேதம். சரி, பகவானுக்கும் நமக்கும் அந்த மாதிரி இருக்கலாம், மத்தவா பக்கத்துலயும் இருக்கான்னா அது அந்நிய யோக வியவச்சேதம். வேற யாருக்குமே தாசனா இல்லை நானு. இது ரெண்டுமே அகாராய ஏவ மகாரா. அகாராய மகாரஹான்றதுலயே அயோக விவச்சேதம் கழிச்சு கொடுத்து அகாராய ஏவா அப்படின்னு அந்த கூடிய அவதாரணையில மற்ற யாருக்குமே இல்லை அந்நிய யோக விவச்சேதம் சொல்லப்படுறது. மூல மந்திரத்தோட அர்த்தம் அது சொல்லப்படுறது. மூணு பதங்கள் இங்கே. தாசபூதா சரணாகதா அஸ்மி அப்படின்றது நமஹான்னு கூடிய சப்தத்தோட பிரணவம் நமஹா நாராயணாய. மூல மந்திரத்துல மூணு பதங்கள். சரணாகதா அஸ்மி அது பிரபத்தியை சொல்றது, நமஹா அப்படின்றது. உனக்கே நான் ஒன்று திருவடிகள்லயே சரணாகதி பண்ணியிருக்கேன், நீ தான் எனக்கு உபாயம். தவாஸ்மி அப்படி தாசஹா அப்படி இருந்துச்சு. என்னோட எல்லாம் சகல விதமான ஸ்வரூபமே உனக்கு சமர்ப்பித்தமானது. உனக்காக தான் நான் இருக்கிறது, உனக்கு சேர்ந்தவன். உன்னோட கைங்கரியங்கள் பண்றதே எனக்கு புருஷார்த்தம். கூடிய நாராயண சப்தத்துல இது மூணு பதங்களோட அர்த்தம். அனன்யார்ஹ சேஷத்துவம், அனன்யோபாயத்துவம், அனன்ய புருஷார்த்தத்துவம் அப்படின்னு மூணு விஷயங்கள். அதனால அதில் சொல்லக்கூடிய விஷயத்துல உபாயம், ஸ்வரூபம், உபாயம், அப்புறம் புருஷார்த்தம், தத்துவஹித புருஷார்த்தம்னு சொல்றது. தத்துவம் என்னன்னா பகவானுக்கே அனன்யார்ஹ சேஷபூதனானவன் பிரணவத்துல. ஹிதம் எதுன்னா உபாயம், அனன்யோபாயத்துவம், பகவான் தான் எனக்கு உபாயம். இதுல எல்லாம் பகவானை சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் ஸ்ரீ விசிஷ்டத்துவம்ன்றது சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியது. புருஷார்த்தம் என்னன்னா அவனுக்கே நான் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்றது. இந்த மூணு பதங்களோட அர்த்தம் தாசபூதா சரணாகதா சரணாகதா அஸ்மி தவாஸ்மி அது கூடிய சப்தத்துல தெரியுது. அது பிரமாணம் காமிக்கிறார். மந்திராஜ பத ஸ்தோத்திரம். ருத்ரன் நிருசிம்மனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது. தாசபூதாக ஸ்வதா சர்வே அப்படின்னு கூடிய விஷயம் அது. ரெக்கார்டிங் போட்டு தாசபூதாக शरणागतः स्वतः सर्वे ही आत्मानः परमात्मनः आत्मा आत्मदास्यम हरेः स्वाम्यम स्वभावञ्च सदा स्मरा. என்ன நாங்கள் எப்பவுமே ஸ்மரணை பண்ணணும்னா ஆத்மதாஸ்யம். நாங்கள் பகவானுக்கு தாசபூத்தாள். ஹரேஹே சுவாமியம், ஹரிதான் சுவாமி. இந்த இதை இதான் சுவாபாவிகமானது. இதெல்லாம் என்றது எப்பவுமே நாங்கள் ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கணும். அப்படி கூடியான்னு சொல்லக்கூடிய பிரசித்தம் ஸ்வபாவதா தாசத்துவம் ஹரேஹே சுவாமியம் ஸ்வபாவஞ்ச சதா ஸ்மரா. ஸ்வபாவதா தாசத்துவம் பிரத்யபாவேன வியச்சியதே அப்படின்னார். பிரத்யம் இல்லை, அதனால இங்கே தாசபூதா அப்படின்றது அதை சொல்றது அப்படின்னா தாசனாக பண்ணப்பட்டேன் அப்படின்னு இல்லை. ஒரு காலத்துல தாசனாக இல்லை, இன்னைக்கு தாசனாக ஆயிருக்கேன் அப்படின்னு கூடிய விஷயம் இல்லை. இங்க அந்த அர்த்தம் இல்லை. என்னைக்குமே தாசன் தான். அதனால அகிருஷ்ணா கிருஷ்ணோ கிருஷ்ணம் கிருஷ்ணம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனாக பண்றான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணீகரோதி அந்த மாதிரி இல்லை. இங்க வெளுப்பானதை கருப்பாக பண்றது.
முதல் கற்பாக இல்லை அது. அப்படி இருக்கிறது. அந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி கிடையாது இது. இது சுவாபாவிகமாக பண்ணக்கூடியது அப்படின்னு அதை வந்து சொல்றது. அது வியாக்கரண விசேஷத்தை சொல்றா. அபூத தத்பாவே ஸ்விஹி என்று சூத்திரம் பாணினி இது. அபூத தத்பாவம் இல்லாத பாவத்தை பண்ணக்கூடியது. அப்போ அது பிரத்யேகம் வருது. அப்படி இல்லை இங்க பிரயோகம் சுவாபாவிகமானது அப்படின்ட்டு தாசபூதகான்னு சப்தம் காமிக்கிறது அப்படின்னு அதையும் சொல்றார். துவய மந்திரத்திலையும் நாரசிப்த வாச்சியானாம் ஜீவானாம் தாத்பரிய விருத்தியா தாசத்துவம் கிராஹ்யம். நாரசிப்தம் அப்படி சொல்லிச்சே நாராயணாயா அப்படின்னு சொல்லிச்சே. நாரசிப்தத்தினாலே ஜீவாக்கள் எல்லாம் சொல்லப்படுறா. அதனால எல்லாருமே நரசங்காதா அப்படின்னு சொல்லிச்சே. நரசங்காத்தோ நாரஹா அப்படின்னு சொல்லணும். அதனாலே பகவானுக்கு நாராயணாயான்னுச்சே நரசப்தம் பகவானையும் சொல்றது. அங்கே ஜீவாத்மாக்கையும் சொல்றது. நராஜாத்தானி தத்வானி நாராணி இத்தியாஹு பிரமாணம் இருக்கு. நரனால சிருஷ்டி பண்ணப்பட்ட தத்துவங்கள். நரசங்காதம் நாரம் சொல்லக்கூடிய சித்த ஜீவாத்மாக்களை சொல்றது. அந்த நாரங்கள் எல்லாம் யாருக்கு வாசஸ்தானமா இருக்கோ அவன் நாராயணன். நாராஹா அயனம் எஸ்ய சஹா சொல்லுச்சு. எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கான் பகவான். இதெல்லாம் ஜீவாத்மாவோட விஷயம். தாசத்துவம் பண்றதும் நாராணாம் அயனம் சொல்லுச்சு. அவன்தான் கதி அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே சப்தங்கள் நாராயண சப்தத்திலேயே இதெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியுது. தூரம் பலாயிதேபி மயி தொத் சம்பந்தா தாவத்து துஸ்தியஜா அப்படின்றார். இது என்ன சொல்றதுன்னா, எத்தனை தூரம் போனாலும் எனக்கும் உனக்கும் சம்பந்தத்தை யாரும் தப்பிக்க முடியாது. ஆழ்வார் இதை ரொம்ப அற்புதமாக அனுசந்தானம் பண்றார். நீ என்னை விட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கும் உனக்கும் அப்பிரத்யக்ஷ சித்தமான சம்பந்தம் இருக்கு. நீ எங்க போனா அங்கே நானும் இருந்துதான் இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த மாதிரி அனுசந்தானம் பண்றார். அந்த மாதிரி எத்தனை தூரம் போனாலும் சம்பந்தத்தை வந்து யாருமே தடுக்க முடியாது. இது அப்பிரத்யக்ஷ சித்தமான சம்பந்தம், நித்தியமான சம்பந்தம். தாஸ்ய பிரதிபோதமே சம்பிரதி ஜாதா இது பாவா. இங்கே சொல்லுச்சே ஆச்சரியமா சொல்றார். அனுசந்தானம் பண்ணுச்சே தவாஸ்மி தாசஹா இது வக்தாரம் அண்ணா. இன்னைக்குதான் நான் தாசனானே என்ற அர்த்தம் இல்லை. என்னைக்குமே தாசன்தான். அந்த புத்தி இன்னைக்கு வந்தது அப்படி அண்ணா. தாசம் பண்ணக்கூடிய ஞானம் இன்னைக்கு தெரிஞ்சது எனக்கு. இன்னைக்கு வந்தது அந்த ஞானம். இது வரைக்கும் அதோட அனுசந்தானம் பண்ணிருக்கல நான். தெரியல எனக்கு. இன்னைக்கு தெரிஞ்சது. என்னைக்குமே நான் உனக்கு தாசன். அடுத்து இன்னைக்கு தான் தெரிஞ்சு வந்திருக்கு எனக்கு அன்னக்கூடிய அர்த்தம். அந்த பிரதிபோதம் அதோட ஞானம் இன்னைக்கு வந்திருக்கு எனக்கு. பிரதி ஜாதா இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அதனாலதான் நான் உனக்கு சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது. சரணாகதா அஸ்மி தவா அஸ்மி தாசா இது பூர்வோத்தர கண்டார்த்த நிஷ்டத்துவம் சமுச்சித்ய உக்தம். ரெண்டு இதுலையும் சரணாகதா அஸ்மி அப்படின்றது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே தவாஸ்மி தாசா ஸ்ரீமதே நாராயணாய நம. அது ரெண்டும் ரெண்டு கண்டத்தோட அர்த்தமும் கூட சமுச்சிதமா ரெண்டு சேர்ந்து சொல்லக்கூடிய அர்த்தம். அதோட இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இதுலயே கூட தெரியுது. ஸ்வரூப பரலாபேஷு தவைவ ந மம இது யத் பிரபன்னஸ்ய அனுசந்தானம் சாரம் ததிய தர்சிதம். இந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் பண்ணி நித்தியமான சம்பந்தம். நீ என்னைக்குமே என்னை விட்டு போக முடியாது. அந்த ஞானம் எனக்கு இன்னைக்கு வந்தாலும் சம்பந்தம் தப்பிக்க முடியாது. இன்னைக்குமே இருந்த சம்பந்தம் தான். அதனால உன்னோட பதார்த்தமே நானு. உனக்கு சேர்ந்தவன். உனக்கு கைங்கரியம் பண்றதே என்னோட ஸ்வரூபம். அதனால நான் வந்து சரணாகதி பண்றதுனால என்ன பிரயோஜனம்னா உனக்கே பிரயோஜனம். உன்னோட பதார்த்தம் உனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு அனுசந்தானம் பிரபன்னாள் பண்றது. ஸ்வரூப பரலாபேஷு இது ஸ்வரூப பரலாபேஷு ஸ்வரூபமும் ரட்சணையோட பாரம் ரக்ஷாபரம்னு சொல்றது. என்னோட பதார்த்தத்தை நான் தானே ரட்சணை பண்றேன். உன்னோட பதார்த்தம் நீ ரட்சணை பண்ணணும். நான் உனக்கு தான் சேர்ந்தவன். சுவாபாவிகமாக அப்பிரசித்தமாக என்னைக்குமே உனக்கு தாசன். உன்னோட உடவை நீ தானே ரட்சணை பண்ணணும். உடமை எல்லாம். அதனால உனக்கே இதனால லாபம்.
ஸ்வரூபபர லாபேஷு தவ ஏவ ந மமா இது இதனால எனக்கு ஒரு லாபம் இல்லை, உனக்கு தான் பிரயோஜனம் கூடிய அனுசந்தானம் பண்றது அது காப்பிக்கப்பட்டது இங்கே அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு அனுசந்தானத்தினாலே பிரபத்தி பண்றது. அஸ்மீதி பிரார்த்தனாபிப்பிராயம். அஸ்மின்றது சரணாகதா அஸ்மி, தவாஸ்மி, தாசஹா அஸ்மி, இதெல்லாம் பிரார்த்தனை. தாசஹா அஸ்மி தாசவருத்திபரஹா சியாம் இத்தியர்த்தः. தாசஹா அஸ்மி தாசனாரே அப்படின்னா என்னைக்குமே தாசன்தான். தாசனோட காரியங்கள் எல்லாம் பண்றேன், வியாபாரங்கள் எல்லாம் பண்ண போறேன் இனிமே அப்படின்னு. தாசவருத்தி பரஹா சியாம் ஆறு மாதிரி எனக்கு நீ அனுகிரகிக்கணும். என்னைக்குமே தாசம். இன்னைக்கு தான் ஞானம் வந்தது, ஆனா அதுக்கு அனுகுணமாக நான் இருக்கிற மாதிரி நீ அனுசந்தானம் பண்ணணும் என்று பிரார்த்தனை. அந்யதா தூ தாசபூதா இத்தியுக்தஸ்யைவ புனர்வச்சன மாத்திரம் சியாத். இல்லைன்னா அது ரிப்பிட்டேஷன் ஆகிடும், புனர்வச்சனம் ஆகிடும். சரணாகதா தாசபூதா அப்படின்னு சொன்னாலே போறோம். தாசஹா அஸ்மி அப்படின்னு மறுபடியும் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசஹா இது நிர்தேசோ பிரார்த்தனா ஆத்ம நிக்ஷேப பரோ இது கேச்சித்து. சில பேர் இப்படியும் சொல்றார், சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசஹா. சரணாகதா அஸ்மின்றது பிரார்த்தனை, நான் சரணாகதனா இருக்கேன் அப்படின்னுட்டு. தவாஸ்மி தாசஹான்றது இப்போ என்ன உனக்கே சமர்ப்பணம் பண்ணுண்டாச்சு. ஆத்ம நிக்ஷேபணம், ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்றது ஆத்மனே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியது. இந்த அர்த்தத்தும் சொல்றா அப்படின்னு சொன்னா. ஆர்த்தோவா இதுவா இது துவயவக்தாஹம் தவ தயனீயா இது அபிப்பிராயம் இது இதி வக்தாரம் இதி அப்படின்னுட்டு. இதி வக்தாரம் அப்படின்னா சொல்லக்கூடிய சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆர்த்தோவா எதிவா திருப்தா அப்படின்னு சொல்லிச்சே. ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தின்னு ரெண்டு இருக்கு. ஆர்த்தம்னா ஒரு க்ஷணமும் இனிமே இருக்க முடியாதுன்னு கூடிய ஒரு ஆர்த்தி இருக்கு உள்ளவன். இப்போவே எனக்கு வேணும், நீ ஒன்னு அடையணும், நான் ஒரு க்ஷணமும் என்னால் இருக்க முடியாதுன்னு கூடிய அத்தியதிகமான ஆர்த்தி உள்ளவன். திருப்தன் அப்படின்னா இப்போ இந்த சரீரத்தில் நாங்கள் இருக்கிறது நமக்கு அத்தனை அசஹ்யமாக தெரியல, சஹ்யமாக தான் இருக்கு, நன்னதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தேகாவசானத்துல மோட்சம்னு பிரார்த்திக்கிறோம். தேகாவசானத்துல மோட்சம் வந்தா பரவாயில்லை, இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு கூடிய ஆர்த்தி கிடையாது. இப்போ நன்னதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் சரியா சந்தோஷமா இருக்கேன், சுகமா இருக்கேன் இப்படிதான் சொல்றோம். இங்கே இங்கே நமக்கு அந்த துக்கத்தோட அனுசந்தானமா இல்லை. அந்த விதத்துல அவ திருப்தான்னு சொல்லக்கூடியது. தேகாவசானத்துல மோட்சம் அவளுக்கு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு யாரே இருந்தாலும் தயமந்திரத்தை சொல்லக்கூடிய நானு உன்னாலே நீ என்ன பக்கத்துல தய காமிக்கணும். உன்னோட தயக்கு நான் அர்ஹனாயிருக்கேன். தயனீயா தவ தயனீயா அகம் அப்படின்னு அபிப்பிராயத்தினாலே இது வக்தாரம் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லிட்டு இருக்கேன். यद्यपि अत्र फलप्रार्थनार्थं प्रपत्तिकर्तृत्व अनुवाद एव युक्तः, तथापि द्वयवचनकर्तृत्व अनुवादः भवशरणम् इति रयन्ति इत्यादि अभिप्रेतवचन प्राशस्त्यादि व्यञ्जनार्थः. ஆச்சாரியால் அனுசந்தானம் பண்றா. பவசரணம் இதீரந்தி அப்படின்னுட்டு. பவசரணம் இதீரன்னா பவசரணம் நீதான் எனக்கு உபாயம் அப்படின்னு சொல்லுறது, வச்சனம் சொல்றது என்னுட்டு. அதனால இப்போ உக்தி நிஷ்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபன்னாள் ஆச்சாரியால் சொல்ற, நான் பிரபத்தி பண்ணிருக்கேன்னு சொல்லண்டும் இருக்கேன். வச்சனமும் இருக்கு, காரியமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதுல பவசரணம் இது ஈரயந்தின்னு சொல்றது அப்படின்னு அர்த்தம். சரணம் நீதான் சரணனா, நீயா உபாயமானும் சொல்லண்டும் இருக்கேன், பிரபத்தியும் பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு ரெண்டும் இருக்கு. இங்க இங்க வச்சனம் அப்படின்னு வச்சன கர்த்தத்துவம் சொல்லப்படுறது. இது வக்தாரம் மாம் அப்படின்னு சொல்லுச்சு. பலத்தோட பிரார்த்தனைக்காக பிரபத்தி பண்ணக்கூடியது கூடிய விஷயம் தானே சொல்லணும். பிரபத்தி கர்த்தத்துவத்தோட அனுவாதம், ரிப்பிட்டேஷன் அனுவாதம். பிரபத்தி பண்ணி ஆச்சகம் பிரபத்தியன்னுட்டு பண்ணி அர்த்தம் பிரீத்தி வக்தாரம் அப்படின்னு சொன்னார். அகம் சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்லியாச்சு.
இப்போ இத்தி வக்தாரம் அப்படி சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசா இத்தி வக்தாரம் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு இருக்கேன். பல பிரார்த்தனைக்காக கர்த்தத்துவம் இங்கே சொல்லணும் அப்படின்னு கூடிய அர்த்தம் சொல்றதானாலும் இங்கே வச்சன கர்த்தத்துவத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம் வக்தாரம் நினைச்சே வச்சனமும் சொல்லணும். ஏன்னா ஆச்சாரியாவுடைய பிரமாணம் காமிக்கிறார். நான் பிரபத்தி பண்றது தவிர அப்படின்றது எல்லாமே பண்ணிருக்கேன் நான் அப்படின்னுட்டும் சொல்ல வேண்டியது. அதனால அதையும் பண்ணணும். பிரார்த்தனாமதிஹி அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை பண்ணணும். அதுல அதுவும் வரணம் அப்படின்னு சொல்றது. வரணம் சொல்லணும் ஜோரா. விபீஷணர்வன் சொன்னப்போ ராமர் சொல்றாரு, அவனோட அவன் வன்பா கத்தி சொன்னா அவன் ராமன் ராகவம் சரணங்கதா அப்படின்ட்டு பிரணாதஸ்ச மகாநேஷா அப்படின்னு சொன்னார். பிரணாதம் அப்படின்னு சொன்னார். நாதம் சப்தம் பிரணாதஸ்ச மகாநேஷா. எனக்கு கேட்டது ராகவம் சரணங்கதான்னு சொன்னான். அதை எனக்கு கேட்டு கொடுத்து அப்போவே அவனுக்கு தத்தமசிய அபயம்மையா கொடுத்தாச்சு அந்த க்ஷணத்திலேயே. அதனால சரணாகத வரணம்னு சொல்றது நான் நான் அவனுக்கு தாசபூத்தன், நீ என்னை காப்பாற்றணும் கூடிய வச்சனமும் அங்கே அவசியகம் அப்படின்னு சொல்றார் பிரார்த்தனை. அதையும் கூட அந்த பிராசஸ்தியம் அதோட பிரதானமானதுன்னு சொல்றதுக்காக இங்க வக்தாரம் பண்றதுக்கு வச்சனமே அர்த்தம் பண்ணப்பட்டுறது அப்படின்னா மாம் ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்யா இத்தியாதி பிரசித்த ஸ்வரக்ஷணா சமர்த்தம். இங்கெல்லாம் எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னா தவாஸ்மிதாசா இது வக்தாரம் மாம் அப்படின்னு சொன்னா மாம் தாரையா மாமன்னு கூடிய அர்த்தத்துல என்ன அனுசந்தானம் பண்ணணும்? ஸ்வயம் மிருத்பிண்டபூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினः ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோ சக்தி பரரக்ஷணே அப்படின்னு ஸ்லோகம். ஸ்வயம் மிருத்பிண்டபூதஸ்ய எப்படி இருக்கேன் நான்? என்ன ஒரு மண்ணோட கட்டி மாதிரி இருக்கேன். மிருத்பிண்டத்தை மாதிரி மண்ணு கட்டி மாதிரி இருக்கேன் நான். ஒரு ஞானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சக்தி இல்லை, எதுவுமே அச்சேதனத்து மாதிரி இருக்கக்கூடிய நான். பரதந்திரஸ்ய தேகினஹா பரதந்திரனா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா தேகி இருக்கானே ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய என்னோட ரட்சணை பண்றதுலேயே எனக்கு சக்தி கிடையாது. கோஹேது பரரக்ஷணே மற்றவாளை ரட்சணை பண்றேன்னு போறேனே, இதுக்கு எப்படிதான் என்ன காரணம்? ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்யா கோஹேது பரரக்ஷணே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வரக்ஷண அசமர்த்தம் என்னைய ரட்சணை பண்றதுக்கு எனக்கு சாமர்த்தியமே கிடையாது. நீதான் ரட்சகன் அப்படின்னு சொல்றது. மாம் தாரையா மாமன்னு கூடிய சமயத்துல நாங்கள் எப்படி இருக்கோம்ன்றது இப்படி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். திரிகுண திரவியசிய நித்தியத்தையா நாசாபாவா தாரையா அப்படி மாம் தாரையா அப்படின்னார். இது தாண்டுற மாதிரி பண்ணு அப்படின்னா திரிகுண திரவிய பிரகிருதி பிரகிருத்தியை நாசம் பண்ணுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன பிரகிருதி நித்தியமான திரவியம், அதனால பிரகிருதி சம்பந்தம் போற மாதிரி பண்ணணும் அப்படின்னுட்டு மம மாயா துரத்தியா அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்வயத்னேன துஸ்தரத்வம். இது மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதே தரந்தித்தே அப்படின்னு மாயாமேதாம் தரந்தித்தே அப்படின்னு சொன்ன மாதிரி துரத்தியா தாண்டது ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப கஷ்டமானதுன்னு சொன்ன மாதிரி ஸ்வயத்னேன துஸ்தரத்துவம் எங்களோட பிரயத்தனத்தாலே அதை தப்பிச்சுக்க முடியாது நமக்கு. மாமேவையே பிரபத்தியந்தே இத்தியாதினா அபிப்பிரேதம் பராதீன தருணஞ்ச கம்யத்தே என்னார். மாம் தாரையா அண்ணா நீதான் என்ன இத சம்பந்தம் போற மாதிரி பண்ணணும். என்ன சொத்தாக என்னோட பிரயத்னத்தினாலே எனக்கு முடியவே முடியாதுன்னு கூடிய அர்த்தம். एवं नमशब्दे निवर्तनीयतया अभिप्रेतस्य पापस्य भ्रमस्य प्रकृति संबंधस्य च मित कार्यत्वं कारणञ्च यथा योगम द्रष्टव्यम அப்படின்னார். அதனால இந்த மாதிரி நமசப்தத்தினாலே எல்லாம் அனிஷ்ட நிவர்த்திகள் எல்லாம் அதுல என்னென்ன தெரிஞ்சு வருது அப்படின்னா நிவர்த்தனீயதையா அபிப்பிரேதம் எதெல்லாம் நிவர்த்தியானும் நமசப்தத்தினாலே அப்படின்னா பாபங்கள் போகணும், பிரமே போகணும், நானே சுதந்திரன், அதனால தான் இப்போ நாங்கள் காமிய கர்மங்கள் எல்லாம் பண்ணுறோம், எனக்காக தான் பலம் வேணும் இது அப்படின்னுட்டு பாப்பம்ன்றது எல்லா விருத்தமான சாஸ்திரத்துக்கு விருத்தமான ஆச்சரணைகள். அதே மாதிரி பிரகிருதி சம்பந்தம் அதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமானது. இதெல்லாம் இதெல்லாம் பரஸ்பரமாக மிதா காரியத்துவம் காரணத்துவம் ஒன்னாலே ஒன்று உண்டாருது. இதெல்லாம்
பாபங்கள் பண்ணா பிரமைனாலே பாவம், இந்த மாதிரி பரஸ்பர காரிய காரண பாவங்கள் அதெல்லாம் இருக்கு. பிரதி சம்பந்தத்தினாலே இதெல்லாம் உண்டாருது. பிரமைனாலே இது பண்றோம், இதனாலே அதை இந்த மாதிரி எல்லாம் ஸ்வதா பரஸ்பரம் மியூச்சுவலி இது காரியம் காரணத்துவம் இதெல்லாம் காஸ் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது நாங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இதெல்லாமே இங்க பிரார்த்தனை பண்றது. சரணாகதா அஸ்மி தவாஸ்மி தாசஹா இது வக்தாரம் மாம் தாரையா, என்ன நீதான் என்ன இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நாசப்படுத்தி ரட்சணை பண்ண வேண்டியது என்னோட ரக்ஷாபரம். உனக்கு தான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு சுதந்திரமாக ஸ்வதா என்னாலேயே இதே நான் என்ன ரட்சணை பண்றதுக்கு ரொம்ப அசமர்த்தனானவன். இந்த அர்த்தங்கள் எல்லாம் இங்க அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உதாரணம் இங்க அடுத்ததாக சொல்றார். கைங்கரியத்துக்கு உபயுக்தமான விஷயங்கள். தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம பிரியः. இதுக்கெல்லாம் பாஷ்யக்காரரும் கூட கீதா பாஷ்யத்துல விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகனும் இங்கே விசேஷமான அர்த்தங்கள் சொல்றார் இந்த ஸ்லோகங்களுக்கு. உதாரா சர்வ ஏவைதே ஞானி து ஆத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்ய ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமா அங்கதிம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா இதி ஸ்லோகத்ரயோதிக ஞானினம் மாம் குருஷ்வா. 3 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஞானி, அந்த மாதிரி ஞானியாக என்ன பண்ணணும் நீ எல்லாம் சொன்னார். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா, இதுக்கெல்லாம் விசேஷமான அர்த்தம். நித்தியயுக்தா 2 விதமான அர்த்தம். பாஷ்யத்துல பாஷிக்காரர் சொல்லிச்சே நித்திய யோகம் ஆகாங்ஷமானா ஆகாங்ஷாயாம் தஹா அப்படின்னுட்டு பாணினி சூத்திரம் மித்தா பிரத்ய வரைச்ச நித்தியுக்தா அப்படின்னு சொல்லிச்சு. ஆகாங்ஷார்த்தத்துல வருது. இத அப்படி ஆணும் பண்ணக்கூடிய விஷயத்துல சொல்லிச்சு. நாங்களும் அந்த பிரத்யம் வருது. ஆகாங்ஷாயாம் ஆகாங்ஷை பண்ணிச்சு. நித்தியயுக்தா இப்போவே நித்தியயுக்தனா இல்லையே நான். ஞானி நித்தியயுக்தனா இருக்கான் அப்படின்னா நித்திய யோகம்னா பரமபதத்துல தான் அது அவனுக்கு கிடைக்கிறது அங்கே. அதனால இங்க இன்னும் கிடைக்கலையா பிரகிருதி சம்பந்தம் இருக்கும், அது போகாது. அதனால நித்திய யோகம் ஆகாங்ஷமானஹா அப்படின்னு பாஷ்யத்துல அர்த்தம். இங்கே விசேஷமான அர்த்தம் சொல்றார் சுவாமி தேசிகன். நித்திய யோகம் என்னைக்குமே பகவானை விட்டு இருக்க மாட்டான். அவன் இங்கேயும் பகவான் கைக்கரியுமே பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஞானி அப்படின்னு சொல்றார். ரொம்ப அபூர்வமான ஒருத்தன் அதிகாரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானி இங்கேயும் பகவானோட சம்பந்தம் அவனுக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்றார். எப்பவுமே இங்கேயும் பக்கத்தையோட இருந்தாலும் அனுசந்தானமே பண்ணிட்டு இருக்கான், பகவான் பக்கத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏக பக்தி விசிஷ்யதே, அவ்யபிச்சரித்தமான பக்தி அவனுக்கு. அவன் ரொம்ப விசேஷமானவன். பிரியோஹி ஜானினா அத்தியர்த்தம். அந்த மாதிரி ஞானிகளுக்கு நான் ரொம்ப பிரியனானவன். அத்தியர்த்தம் பிரியா அகம் சஜ மம பிரியா அப்படின்னார். நானும் அவனுக்கு பிரியன்தான். இங்கே ஞானி பக்கத்துல சொல்லத்திய அத்தியர்த்தம் அகம் பிரியா அப்படின்னு சொன்னார். பகவான் பக்கத்துல இவனும் கினோனி பிரியோஹி ஞானினா அகம் அத்தியர்த்தம். ஞானிகளுக்கு என்ன பக்கத்துல ரொம்ப அதிகமான பிரீத்தி. அகம் சச்ச மம பிரியா சச்ச மம பிரியா, அவனும் எனக்கு பிரியன்தான். அப்படி அனுசரிச்சு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு சுவாமி தேசிகன் விசேஷமான அர்த்தம் சொல்றா. அந்த ஞானிக்கு என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி என்னாலையும் சொல்ல முடியாது. எனக்கு அவன் பக்கத்துல எத்தனை பிரீத்தி இருக்கோ அது சாதாரணம். இந்த ஞானி என்ன விஷயத்துல வச்சிருக்கானே அந்த பிரீத்தி என்னாலையும் சொல்ல முடியாது. அத்தியர்த்தமகம் பிரியா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றார். அந்த மாதிரி ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை இங்க. உதாராக சர்வையே வைத்தே, எல்லாரையும் உதாராள் அப்படின்னு சொன்ன பகவான். எல்லாம் தானம் கொடுக்கிறவன் தான் உதாரின்னு சொல்ற லோகத்துல. பகவான் தானத்தை யாரு வாங்கி வராளோ அவா உதாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க. இது அவனோட அவதாரியத்தை காமிக்கிறது, பகவானோட அவதாரியம். தானு கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா நான் என்னையே ஆசிரியிச்சு என்னையே பிரார்த்திச்சு என்ன பக்கத்திலேயே பிரார்த்தனை பண்ணி பலத்தை வாங்குறானே அவன்தான் நிஜமான உதாரி அப்படின்னு சுவாமி சொல்றது. அந்த மாதிரி இங்கே அர்த்தம் பண்றா. உதாரா சர்வே வைத்தே. ஏன் அவ எல்லாம் என்னோட ஔதாரியம் கூடிய மகா குணத்தை பிரகாசம் படுத்தினா.
என்னை பக்கத்துல வந்து பிரார்த்தனை பண்ணி அதனாலே அவளே உதாரா, நான் இல்லை அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகன் சொல்லிச்சு, அவன் சொல்லாரு, மகாவதான்யேனாபி அப்படின்னு சொன்னார். பலி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப உதாரின்னு பிரசித்தம். அவனுக்கு வதான்யதானவஹா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். வதான்யதானவனே அப்படின்னு சொன்னார். வதான்யதானவன் அந்த பதிக்கு தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்றார். வதான்யான்னா வேற என்ன வேணும் சொல்லு. ஏதாவது தானம் வேண்டாம், வேற என்ன வேணும், எது என்ன வேணும், எது என்ன வேணும், இன்னென்ன வேணும், எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தானியமும். அதனால வதான்ய தானவன் அவன் பலி சக்கரவர்த்தி. பகவான் எப்படின்னா உபய விபூதி பரிமண்டித சுவாத்ம விஸ்ராணன மகாவதான்யேனாப்பி அப்படின்னார். உபய விபூதியோட அலங்கிருத்தனான பகவான் உபய விபூதியும் கொடுத்து தன்னையும் கொடுத்துடுறான் ஞானிக்கு. அதனால இவன் மகாவதான்யன், கேவல வதான்யன் இல்லை, மகாவதான்யன் அப்படின்னு சொன்னார். இதுல சொல்றாரு நிக்ஷேப ரக்கியன்னு கூடிய கிரந்தத்துல. அந்த மாதிரி பகவான் உதாராக சர்வ ஏவைத்தே. ஆர்த்தி ஆனாலும் பரவாயில்லை, அர்த்தார்த்தி ஆனாலும் பரவாயில்லை, ஜிக்ஞாசு ஆனாலும் பரவாயில்லை, என்னை வந்து பிரார்த்தனை பண்ணானே அவன் தானே உதாரின்னு கூடிய பாவனை. ஞானித்து ஆத்மைவமேத்தம், அதுலயும் ஞானி ஆனவன் எனக்கே ஆத்மா அப்படின்னா என்னையே நியமனம் பண்றான், நான் அவனுக்கு பரதந்திரம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஆஸ்தித சஹி உக்தாத்மா மாமே பானுத்தமா அங்கத்தியும், அவன் தான் என்னையே வேற கதியே கிடையாது அப்படி என்ன இருக்கான் அவன். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான்மா பிரபத்தியத்தை, எத்தனையோ புண்ணிய ஜென்மக்களை எடுத்து இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சு என்ன அவன் அடையறான், பிரபத்தி பண்றான் பக்கத்துல. வாசுதேவா சர்வம் இது சமஹாத்மா சுர்லபா, எல்லாமே வாசுதேவன் தான் சொல்லக்கூடிய அந்த மாதிரி மகாத்மா ரொம்ப துர்லபனானவன் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இதுல சொல்லப்பட்ட இந்த ஞானியோட இந்த மாதிரி ஞானியவகா நான் ஆணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்கே ஸ்லோகத்திரையோதித ஞானினம் மாம் குருஷ்வா சொல்றாரு. இங்கே நிர்வேதமாந்தியாத் ஈஷத் விலம்ப க்ஷமாணாம் அத்ரத்ய விஷதஜான பக்தியோரபி கைங்கரிய உபயோகிதையா சதுர்த்தியபிப்ரேத பலகோடி घटितत्वात् ஸ்வயம் பிரயோஜனம் ததுபயம் தேஷாம் இத்தியாதினா பிரார்த்தியதே அப்படின்னார். ரொம்ப அற்புதமாக சொல்றார் சுவாமி தேசிகன். வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமானது. எந்த மாதிரி ஒரு சப்தத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் இங்கே சொல்றார். தேஷாம் ஞானின்னு சொல்லிய தேஷாம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி 4 பேர் அதிகாரிகள் இருக்கா. ஞானி வந்து ரொம்ப விசேஷமா சொல்லிவிட்டார். ஆர்த்தம் அர்த்தார்த்தி விஷயத்துல எப்படின்னா அந்த விஷயத்தை சொல்றார். நிர்வேதம் ஆந்தியாது, அவனுக்கு நிர்வேதம் கம்மி, பணத்துல ஆசை இருக்கு, அவனுக்கு பணமே வேணும்னு கேட்டான். ஆனா பகவானையே ஆசிரியிச்சான், பக்தி யோகம் பண்றான் பகவான் பக்கத்துல. நிர்வேதம் ஆந்தியம், மந்தமாக இருக்கு அவனுக்கு, துக்கம் இன்னும் வரல பூர்ணமாக இந்த சம்சாரத்துல. ஈஷத் விளம்ப க்ஷமானாம், கொஞ்சம் விளம்பனாலும் பரவாயில்லை, பணம் எல்லாம் அனுபவிச்சு அப்புறம் நான் வரேன் அவன் பக்கத்துல அப்படின்னு சொல்லக்கூடியவன். க்ஷமானாம், விளம்பத்தை சகிச்சுக்கோறான் அவன். அத்திரத்ய விஷத ஞான பக்தியோரப்பி, இங்கே இருக்கக்கூடிய ஞானம் பக்தி எது இருக்கும் அதெல்லாம் கூட கைங்கரிய உபயோகிதையா, கைங்கரியத்துக்கு உபயோகமாக மாதிரி சதுர்த்தி அபிப்பிரேத பலகோடி घटितत्वात् நாராயணாய ஆய நாராயணாய, சதுர்த்தி விபக்தியில சொல்லக்கூடிய பலத்திலேயே அதுவும் சேர்ந்திருக்கு. இங்கே இருக்கிற சமயத்திலையும் கைங்கரியமே பண்ணணும் அப்படின்னு. திருமங்கை ஆழ்வார் நிறைய பணத்தை எல்லாம் சம்பாதனை பண்ணிருந்தா எதுக்கு என்ன பாகவதாவோட ததியாராதனை பண்ணிட்டு இருந்தா. பத்தி நாளும் ஆயிரக்கணக்கில் பாகவதாளுக்கு எல்லா பகவத் பாகவத கைங்கரியத்துக்கு தான் உபயுக்தமாக மாதிரி ஆணும் நன்னு கூடிய பிரார்த்தனை. அந்த சதுர்த்தி விபக்தியில தெரியக்கூடியது நான் இங்கே இருக்கச்சியும் கூட அப்படிதான் ஆணும் அன்னக்கூடிய ஸ்வயம் பிரயோஜனம் ததுபயம் தேஷாம் இது பிரார்த்தியதே. ஸ்வயம் பிரயோஜனம் பகவானுக்கே பிரயோஜனம் பண்ற மாதிரி அவனோட பிரயோஜனத்துக்காக ஆணும், அவனோட ஆராதனத்துக்காக ஆணும். அந்த மாதிரி பிரார்த்தனை இங்கே பண்ணப்படுறது. பிரார்த்தியதே அப்படின்னு சொன்னார். தேஷாம் ஞானி
தத்பாதபக்தி ஜானாபியாம் பலமன்யத் கதாச்சன நயா சேத் புருஷோ விஷ்ணு யாச்சனான் நஷ்யதி த்ருவம் இது தாவன் மாத்திர பிரார்த்தனா ஹி அனுஜாதா. இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணும் அப்படின்னா, ஞானி விஷயத்துல சொல்லக்கூடிய சமயம் இங்கே இது ஏஷாம் ஞானி என்னச்சே, இந்த ஞானியிலையும் கூட ஆர்த்தன் திருப்தன் ரெண்டு விதமாக இருக்கா. அந்த திருப்தன் என்ன பண்றான்னா, இங்க இருக்கச்சும் ஞான பக்தியை பிரார்த்திக்கலாம் அவன். இது ஞானி விஷயம்தான், இங்கே அர்த்தம் அர்த்தார்த்தி சொல்லப்படலை. ஏஷாம் என்னச்சே ஞான மாந்தியம் இருக்கிறது திருப்தனுக்கு தான். ஞானிக்கு ரொம்ப அப்போவே ஆர்த்தின்றது ரொம்ப அத்தியதிகமானது. அதனால இங்கே ஞானியே விசேஷமாக சொல்லப்படுறது. அந்த ஞானி இங்கே கூட இருக்குச்சே என்ன பிரார்த்திக்கலான்னு ரெண்டு விஷயம் பிரார்த்திக்கலான்னு அனுமதி இருக்கு சாஸ்திரத்துல. ரெண்டு விஷயம் பிரார்த்திக்கலாம். எதுன்னா ஞானம் பக்தி, இது ரெண்டும் பிரார்த்தனை பண்ணலாம். ஞானம் பக்தி மற்ற வாழ்க்கை பகவானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் பகவத்கீதையில. பணத்தை கேட்டாலும் அவன் என்ன கேட்டானே அந்த பணத்தை அவனுக்கு 10 மடங்காக அதிகமாக பணத்தை கொடுத்து அவனுக்கு போறோம் நிர்வேதம் வர மாதிரி பண்ணி அவன் என்னையே அடையணும்ன்ற மாதிரி புத்தி கொடுத்து நான் ஸ்வீகாரம் பண்றேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியாச்சு பகவான். அதனால அவா விஷயம் அப்படி இருந்தாலும் கூட இங்கே ஞானி விஷயமே விசேஷமாக சொல்லப்படுறது. ஞானி அங்கே ரெண்டு விதமான இருக்கா, அர்த்தா திருப்தான்னு. திருப்தனானவன் இங்கே இருக்கிறான் தேகாவசானத்துக்கு இருக்கும். அவன் கூட அந்த சமயத்திலையும் ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்திக்கலாம். தத் பாதபக்தி ஜானாபியாம் பலம் அந்நத் கதாச்சன நயாச்சேத் புருஷோ விஷ்ணு யாச்சனாத்து நச்சு. வேற எதுவும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஞானத்து பக்திக்கும் அனுமதி இருக்கு. தாவன் மாத்திர பிரார்த்தனா அனுஜாதா. அத்த பரபக்தி வச்சனம் தது அனந்தரபாவி பரஜான பரமபக்தியோ உபலட்சணம். நாளை இங்கே பரபக்தி என்று சொல்லக்கூடியது, பரபக்தி பக்தி உண்டானவனுக்கு அப்படின்னா அதார்த்தம் பரஜானம் பரமபக்தி இதெல்லாம் அதுலயும் அதுவும் வேணும் அப்படின்னு கூடிய உபலட்சணம் இண்டிகேட்டிவ் அது சொல்றது. கேவல பரபக்தி மாத்திரம் இல்லை. பரபக்தி ஆரம்ப தசை, அப்புறம் பரஜானம் அவனுக்கு உண்டாருது, அப்புறம் பரமபக்தின்றது கடைசியில பலம் மோட்சம். தச்ச பிரதிவச்சன பாகே வெஞ்சயிஷ்யத்தை. பகவானோட பிரதிவச்சனத்துல உத்தரத்துல ஸ்பஷ்டமாக தெரியுது. ஞானின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தேசாம் ஞானி பிரகிருதிம் வித்மே பராம் இத்தியாதி பிரதிபாதித்த பகவத் சேஷதைக ரச ஆத்மஸ்வரூப விதி பகவந்தமேவ பரம பிராபியம் மன்வானா. இது பாஷ்யக்காரரோட வாக்கியம் கீதா பாஷ்யத்துல. ஞானின்றதுக்கு என்ன அர்த்தம் கீதா பாஷ்யத்துல சொல்லுச்சு, பகவத் சேஷதைக ரச ஸ்வாத்மவித் ஸ்வரூபவித் அப்படின்னார். ஆத்மஸ்வரூபவித் பகவத் சேஷதைக ரச ஆத்மஸ்வரூபவித். ஞானி யாருன்னா ஆத்மஸ்வரூபவித்துன்னாரு. தன்னோட சொரூபத்தை தெரிஞ்சவன். எப்படி தெரிகிறான்னா பகவத் சேஷதா ஏக ரசம். ரசம்னா ஆனந்தம். பகவானுக்கு சேஷபூதமா இருக்கிறது ஒரே ஒரே விஷயம்தான் அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதுதான் அவனுக்கு ஆனந்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்ன ஸ்வரூப ஞானம் யாருக்கு இருக்கோ அவன்தான் ஞானி என்று சொல்லப்படுறான். இது பாஷ்யக்காரரோட வார்த்தை, இது பகவத்கீதா பாஷ்யத்துல. அதனால பிரகிருதிம் வித்திமே பராம் அப்படின்னு சொன்னா பகவான் ரெண்டு பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு சொல்லி, அபரேயம் இதஸ்துவன்யா பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதா மகாபாகோ அப்படின்னு சொல்லிச்சு. அபரா பிரகிருதி அஷ்டவிதமான பிரகிருதி மேட்டர் அது. அப்புறம் பரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொன்னா அந்த பராம் பிரகிருதிம் வித்திமே பராம் சொன்னப்பட்ட சேத்தனாக்கள். அதுல பகவத் சேஷதைக ரச ஆத்மஸ்வரூபவித்து பகவந்தமேவ பரமபிராபியம் மன்வானா. அவன் தான் ஞானியை நீங்க சொல்லப்படுறான் இந்த ஆத்மாக்கள்ல. நித்தியுக்தா ஐஸ்வர்யாத்யர்த்தினாம் சுவாபிலஷித பிராப்தௌ சித்தாயாம் பகவதா யோகோ நிவர்த்ததே ஞானினஸ்து ந ததா இதி பாவः. ஐஸ்வர்யார்த்தியும் பகவானையே ஆசிரிக்கிறான், பக்தி யோகத்தையே பண்றான், அவனும் பக்தி யோகி. ஆனா அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் கொடுத்தேன்னா ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிட்டு போறான், பகவானோட சம்பந்தம் போடுறது போவதுக்கு. ஆனா பகவான் எத்தனை மகா குணம் அப்படின்னா கீதையில சொல்லுச்சு. அந்த ஐஸ்வர்யார்த்திக்கும் அதெல்லாம் அதுல எல்லாம் நிர்வேதம் உண்டாயி என்னையே அடையறான் கடைசியில. அவனுக்கும் மோட்சம் கொடுக்குறேன் நான் கடைசியில ஒரு நாள். ஏன்னா என்ன ஆசிரியச்சுட்டானே அதோட பலம் அவனுக்கு.
அப்படின்னு சொல்லப்பட்டது. அவளுக்கு சுவாபிலஷித பிராப்தோ, தனக்கு வேண்டிய ஆசையெல்லாம் கிடைச்சு கொடுத்து அப்படின்னா சித்தாயாம் பகவதா யோகா நிவர்த்ததே, அது வரைக்கும் தான் பகவானை ஆசிரியிக்கிறான். பணம் கிடைச்சுடுத்துன்னா அர்த்தாத்தி பணத்தை வச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறான். பகவானுக்கு சம்பந்தம் போடுறதப்போ ஞானி நஸ்துனதா, ஞானியானவன் நித்தியயுக்தன், எப்பவுமே அவனுக்கு பகவான் தான், அவனுக்கு வேற பிரயோஜனமே கிடையாது. ஏக பக்தி நது பிரயோஜனாந்தர விபக்த பக்தி, டிவைடட் டிவோஷன் இல்லை அவனுக்கு, ஒரே டிவோஷன் ஏக பக்தி. விபக்த பக்தி என்ன, டிவைடட், கொஞ்சம் பக்தி பக்கத்துல, இன்னொரு கொஞ்சம் பக்தி இன்னொருத்தன பக்கத்துல, இன்னொரு பக்தி வேற இடத்துல, அந்த மாதிரி கிடையாது. விபக்த பக்தி கிடையாது. பிரயோஜனாந்தர பிரயோஜனாந்தர விபக்த பக்தி, வேற பிரயோஜனத்துல ஆசையே கிடையாது உனக்கு. பகவான் தான் பிரயோஜனம், பரம பிரயோஜனம். ஏததுபயம் ஞானி விசிஷ்யதே இத்யஸ்ய ஹேதுஹு ஏக பக்தி நித்தியயுக்தா ஞானி. அப்படின்னு ஞானியே ரெண்டையும் கூட, அதுக்கு இதெல்லாம் ரெண்டு நாளையும் கூட ஞானி என்றவன் ரொம்ப விசேஷமானவன். அத்தியர்த்தம் நிச்சயம் சொல்றாரு. பிரியோஹி ஜானினா அத்தியர்த்தம், அந்த மாதிரி ஞானிக்கு ரொம்ப பிரியனானவன். அதி அபிதேயம் அன்னார். அபிதான்னா முக்கியவர்த்தி அர்த்தம் சொல்றது. அத்தியபிதேயம்னா அதிக்கிரமியாண்டா சொல்ல முடியாததுன்ட்டு அர்த்தம். அபிதாவே மீறினது அப்படின்னு, அதினாவே அபிதாவும் தாண்டினது, சொல்ல சொல்ல வேண்டி சொல்றதுவே முடியாது அன்ற மாதிரி அத்தியபிதேயம் அதோட அர்த்தம். அதுக்கு சர்வஜேன சர்வசக்தினா மயாபி துர்வச்சம், சர்வஜனாய் சர்வசக்தியான என்னாலையும் சொல்ல முடியாது அவனுக்கு எத்தனை பிரீத்தி. பிரியோஹி ஞானினா அத்தியர்த்தம் அகம் பிரியா ஞானினா சச்ச மம பிரியன்றது இத்தியத்திர அப்படி அத்தியர்த்தம் இத்தியேதரம் விசேஷத்தை. ஐயோ அத்தியர்த்தம் இருக்கு, ஆனா சொல்றாரு யத்வா ஸ்வப்ரீத்தியபேட்சையா ஸ்வபக்த பிரீத்தே பிரகர்ஷோக்தியா ஸ்துதி. பகவான் தன்னோட பிரீத்தி ரொம்ப கம்மியாக சொல்லுண்டு ஞானியோட பிரீத்தி ரொம்ப அதிகமாக சொல்றான். உத்கர்ஷம் அதுக்கு. ஏன்னா சுபக்த பிரீத்தேஹே பிரகர்ஷா, பிரகர்ஷோக்தியை ரொம்ப என்னோட பக்தனோட பிரீத்தியே அதிகம், என்னோட பிரீத்திக்கு இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிப்பிராயம். ஆத்மைவ ஞானி து ஆத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்லுச்சே. சர்வாந்தராத்மஹா மமாபி அந்தராத்மா ஏவா. இது பாஷிக்கார் சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிக்கையில் இதே பிரச்சனை போடுறார். நன்விதம் பிரகரண விருத்தம். என்ன பிரமாணம் இருக்கு, பிரமாண விருத்தம். எந்த எங்க பிரமாணம் கிடையாது. ஜீவாத்மா பகவானுக்கு ஆத்மான்ட்டு எங்கேயான பிரமாணம் இருக்கா? எல்லாமே ஆத்ம நிதிஷ்டன் ஆத்மனோ அந்தரோயம் ஆத்மான வேதாசி ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அந்தரோயமேதி சதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. பகவான் எல்லாருக்கும் ஆத்மா பிருத்திவி மந்தரே பிருத்திவியா பிருத்திவி மந்தரோயமேதி இப்படி எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் அந்தர்யாமி பகவான் தான் பிரமாணம் சொல்றது. நீ பார்த்தா இங்க கிருஷ்ணர் பார்த்தா இங்க ஞானி எனக்கு ஆத்மான்னு சொல்லிவிட்டானே, இது பிரமாணத்துக்கு விருத்தமாச்சே அப்படின்னா சொல்றாரு. மே மதம், இது கிருஷ்ண மதம்னு சொல்றாரு தாத்பரிய சந்திரிக்கையில கீதையில. இது கிருஷ்ணரோட மதம், யார் தள்ளி போட முடியும்? அது பகவான் சர்வஜனான பகவான் தான் சொன்ன வார்த்தை இது. புத்தி வேணும்னா நான் அந்தர்யாமின்னு சொல்லிட்டோம். நான் சொல்றேன் அவன் தான் எனக்கு அந்தர்யாமி அப்படின்னு சொல்றார். அவன் தான் எனக்கு ஆத்மா, இது என்னோட மதம் அப்படின்றார் கிருஷ்ணர். சர்வாந்தராத்மா மமாபி அந்தராத்மா, எனக்கும் அந்தராத்மா இருக்கான் அவன். அந்த மாதிரி பாவனை பகவானுக்கு ஞானி விஷயத்துல. பிரகிருஷ்ட பிரீத்தி விஷயத்வேன அதிவாதாத் ந விரோதா. இது விரோத பரிகாரம் எப்படின்னா அத்தியதிகமான பிரீத்திக்கு விஷயமா இருக்கான். அந்த காரணத்தினாலேயே அதிவாதம், பகவானே அதிவாதம் பண்றான் இங்க. அதிவாதம் என்ன சாஸ்திரத்துல நான் ஆராதிக்கக்கூடிய பகவானே, நான் பண்ணக்கூடிய உபாசனையை நான் ஆராதிக்கக்கூடிய பகவானே அத்தியந்த உத்கிருஷ்டனானவன் அப்படின்னு யாரு சொல்றாரோ அவன் அதிவாதம் பண்றான்னு அர்த்தம். பிராணாதிவாதி சத்யாதிவாதி பூம வித்யால வருது சாந்தோக்கியத்துல. ஏஷத்துவா அதிவததி யஹா சத்யேன அதிவததி அப்படின்னு. யாரு சத்திய சப்தத்தினான பகவான் தான்
பரமபிராபியன் பரபிரம்மான்னு சொல்றானோ அவன் தான் நிஜமான அதிவாதி. சனத்குமாரர் நாரதுக்கு உபதேசம் பண்றார் பூம வித்யான்னு கூடிய பிரகரணம் சாந்தோக்கிய உபனிஷத்துல. ஏஷத்துவா அதிவததி யஹா சத்தியேன அதிவததி. அதிவாதம் அதுதான். கூறத்தாழ்வான் அதிவாதம் பண்றான் சுவாரஸ்யமா சொல்றார். ராமானுஜருக்கு அவருடைய திருவடியை இவருடைய கோயில் ஆழ்வார் மேலே ஏழு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமா நடந்ததோ இல்லையோ தெரியாது. அதிவாதத்துக்கு உதாரணம் சொல்லச்சே ராமானுஜருக்கு ரொம்ப இது கோபம் வந்து கொடுத்தான். யார் இது திருவடியை இப்ப பகவானுடைய கோயில் ஆழ்வார் மேலே ஏழு பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கூறத்தாழ்வன் சொன்னாராம், உங்களுக்கு உங்க பெருமாள் பெரியவார், எனக்கு என்னுடைய பெருமாள், உங்களுடைய பெருமாளுக்கு இன்னும் பெரியவர் அப்படின்னு சொல்லி எனக்கு நீர் தான் பெருமாள் அப்படின்னு கூறத்தாழ்வார் சொன்னார் அப்படின்னு அதிவாதம் பண்ணார். அதிவாதத்துக்கு உதாரணம் அது. பிரகிருஷ்ட பிரீத்தி விஷயத்வேன அதிவாதாத்து. ரொம்ப பிரீத்தியானாலே பகவானே அதிவாதம் பண்ணிட்டு இருக்கான். ஞானிக்கு ஆத்மைவ மேமதம் அப்படின்னு அந்த ஸ்தானம் கொடுத்திருக்காங்க ஞானிக்கு பகவான் அப்படின்னு சொல்றது. ததா அத்தியாதர ஹேத்துமாக ஆஸ்திதா. எதுக்காக அந்த ஸ்தானம்? அந்த மாதிரி பகவானுக்கு பிரீத்தி அவன விஷயத்துல அப்படின்னா ஆஸ்திதஸ்ஸ ஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாங்கதிம் யுக்தாத்மா மத்விரஹஸ்ய அதி துஸ்ஸஹதயா மயி நித்யயோக பிரவருத்தமனாக. ஆத்மாவுக்கு மனசு அர்த்தம். யுக்தாத்மா அதனால என்னையே மனசு வச்சிருக்கான் எப்பவுமே. என்னோட நித்தியமாக நித்தியயோக பிரவருத்த மனாக எப்பவுமே எனக்கு என்னோட இருக்கணும்னு கூடிய மனசு அவனுக்கு இருக்கு. ஏன்னா மத் விரகசிய அதிதுசகதையா. ஒரு க்ஷணமும் என்னை விட்டு இருக்க முடியாது அவனால. அதனால அவன் முக்தாத்மா. அதனாலதான் அவனுக்கு ஆத்மான்னு சொல்லப்படுறது. இங்கே அனுத்தமாம் கதிம் பரம பிராபியம் மானேவா அனுத்தமாம் கதிம் என்ன பரம பிராபியமாக நினைச்சிருக்கான். அப்படியே மாதிரி பகுநாம் ஜென்மநாமந்தேன்னுச்சு. கேவல ஜென்மாக்கள் கிடையாது. பூனாம் ஜென்மநாமந்தேன்னா எல்லாருக்கும் இருக்கு அது. எத்தனை அனாதி காலமாக எத்தனை கோடி கோடி ஜென்மாக்கள் எடுத்து வந்திருக்கும் எல்லாருமே. ஒரு ஒரு பிராணியும் கோடி கோடி கணக்கில் ஜென்மம் எடுத்து வந்திருக்கு. எல்லாருக்குமே பகுநாம் ஜென்மனாம் இருக்கே அதிகாரம். ஞானி ஆணுமே எல்லாருமே அப்படின்னா அப்படி இல்லை. பகுநாம் புண்ணிய ஜென்மனாம் அப்படின்னார். புண்ணிய ஜென்மாக்கள் எடுக்கணும் நிறைய, எத்தனையோ. அப்போதான் அவன் ஞானி ஆக முடியும். ஞானவான் மாம் பிரப. ஞானவான் அப்படின்னா பூர்வத்தில் ஞானவான். முதல்ல சொன்ன ஞானத்தை உள்ளவனாக ஆறாம். எத்தனையோ புண்ணிய ஜென்மாக்கள் எடுத்தா இந்த சொன்னப்பட்ட ஞானத்தை உள்ளவனாக ஆகி என்னை ஆசிரியிக்கிறான். வாசுதேகா சுரமிதி சமஹாத்மா சொல்றது பிரபஞ்சத்தை இதனை. அப்போதான் வாசுதேவனே சர்வம் எனக்கு பிரபத்தி பண்றான் பக்கத்துல. சர்வம் அப்படின்னா பிராப்தியம் பிராபகம். அது ரெண்டுதான் முக்கியமானது. பிராப்தியம் பிராபகம் ரெண்டும் பகவான் தான். இதுதான் முக்கியமான அர்த்தம். எல்லா சகல சாஸ்திரங்களோட அர்த்தம் இதுதான். அவன் தான் எல்லாம். சர்வலோக சரண்யா துவமேவ சர்வலோக சரண்யா அப்படின்னு. நீதான் சர்வலோக சரண்யனானவன் அப்படின்றது. அவனே பிராப்தியம் அவனே பிராபகம். அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு சுத்தி சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல ஸ்ரீமத் ராமாயணத்தோட ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். ராமஸ்ய விவசாயஜ்ஞா. இது அக்ஞா பிரிண்டிங் மிஸ்டேக். இது விவசாயஜ்ஞா ஸ்ரீலிங்கம் இருக்கணும். இது சீதா பிராட்டி பத்தி சொல்றது. ஹனுமார் இத்தியாதி நிர்திஷ்ட ஞான விசேஷவத்வாத் மகாத்மத்வோக்தி. ஹனுமார் சீதையை தரிசனம் பண்றார் அசோகவனத்துல. அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை இதுக்கு கோவிந்தராஜர் விசேஷமான வியாக்கியானம் பண்றார் இந்த ஸ்லோகத்துக்கு. அதை எடுக்கிறார் சுவாமி தேசிகன். நீங்க எங்கே பிரமாணங்கள் எப்படி எடுக்கிறாருன்னா ஆச்சரியமாக. ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः நாத்யர்த்தம் க்ஷுப்யதே தேவி கங்கேவ கங்கேவ ஜலதாகமே அப்படின்னார். கங்கா நதி பிரவாகம் வெள்ளம் எப்படி இருக்குன்னா ஜலம் அதிகமாக வந்தாலும் ஒரு க்ஷோபையும் கிடையாது கங்கா நதியில. அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மகாகிருதைவ அக்ஷோபியா அப்படின்னு சொல்ல மாதிரி க்ஷோபையே உண்டாருதில்லை. கொஞ்சம் கூட விகாரம் இல்லாதே இருக்கா. தாயாரை பார்க்கிறார் ஹனுமார். பார்த்தப்போ சீதா பிராட்டியே ஒரு கொஞ்சமும் க்ஷோபை இல்லையே. இது என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னா
ராமஸ்ய வியவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதः. வியாக்கியானம் பண்றார் கோவிந்தராஜர். விவசாயஜ்ஞா அப்படின்னா அவனுடைய விவசாயத்தை தெரிஞ்சவள், அவளுடைய நிச்சயம் ஞானம் சக்தி எல்லாம் தெரிஞ்சவள். ஸ்வயத்னம் விஹாய தத் விவசாயமேவ பிரேட்சமானா அப்படின்னார். என்னோட பிரயத்னத்தை, தன்னோட பிரயத்னத்தை விட்டு பகவானோட பிரயத்னமே பிரேட்சமானா எதிர்பார்த்துன்னு இருக்கா. ஏன்னா அவன் ரட்சணை பண்றான்னு தெரியும் அவளுக்கு. பூர்ணமாக தன்னை சமர்ப்பணம் பண்ண வேண்டவள் பகவான் பக்கத்துல. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட பிரயத்னம் எதுவுமே ஸ்வரக்ஷணேபி அசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணேன், என்னோட ரட்சணையிலே எனக்கு முடியாது. பரவாயில்லை அப்படி பண்ற பகவானே ரட்சகன் கூடிய புத்தி பூர்ணமாக வந்தா எங்களோட பிரயத்ன ரட்சண பிரயத்னமே விட்டு விடுறோம். பகவானுக்கு பிரபத்தி பண்ணி ஆறுதோம் அது. அதனால ஸ்வரக்ஷணே சவ்வியாபார ரஹிதா அப்படின்னார். பிரபன்னன் எப்படி இருக்கணும்னா ஸ்வரக்ஷணே சவ்வியாபார ரஹிதா, தன்னோட ரட்சணைக்கு என்னமே பண்ணக்கூடாது. அப்புறம் பிரபத்தி பண்ணியா இருந்தோம், பகவானுக்கு என்னை சமர்ப்பணம் பண்ணியா இருந்தோம். மறுபடியும் நான் என்ன ரட்சணை பண்ணிக்கோறேன், வேற யாரையும் ஆசிரிக்கிறேன், இது மாதிரி எல்லாம் புத்தி வரக்கூடாது. ஏன்னா அது பகவான் பக்கத்தில் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ரக்ஷாபரம் அவனுக்கு சேர்ந்தது, அவன் ரட்சிக்கிறான். அதாவது ஸ்திரமான புத்தி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது சீதைக்கு அப்படின்னு சொல்றார். தத்வியவசாயத்னம் விஹாய தத் விவசாயமேவ பிரேட்சமானா ஏதத் விரதம் மமா. பகவான் சொன்னா ஏதத் விரதம் மம் சரணாகத ரட்சணமே விரதம் எனக்கு. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு. அதுதான் விரதம் எனக்கு. விரதம் பண்ணா ஒருத்தன் தீட்சை எடுக்கலாம் யாகத்துல, அது முடிகிற வரைக்கும் அவன் தீட்சையா இருக்கிறது அவனுக்கு விரதம் பண்றது. அப்படிதான் விரதம் பூர்ணமாக முடிகிற வரைக்கும் தீட்சையா இருக்கிறது. சரணாகத ரட்சணம் விரதம் அப்படின்னா எல்லாரையும் எந்த காலத்துல யாரு பண்ணாலும் ரட்சணை பண்ற வரைக்கும் அந்த விரதம் முடியாதவனுக்கு. அந்த மாதிரி தீட்சை எடுத்திருக்கான் பகவானு, ரக்ஷா தீட்சா அப்படின்னு. அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வாசி தேத லக்ஷ்மணாம் அப்படின்னு சொல்லாரு. நது பிராமணேபியோ நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. ரிஷிகளுக்கு வச்சனம் கொடுத்துட்டேன், நான் அந்த வச்சனத்தை எந்த காலத்திலையும் தப்ப மாட்டேன். என்னுடைய வச்சனத்துக்கு அது ராமோ திருநாபிபாஷத்தை இப்படியெல்லாம் சொன்ன பகவான் அவனுக்கு லக்ஷ்மணஸ்ய ச தீமதः சர்வேஸ்வராதபி ஆஸ்ரித சம்ரக்ஷணே சமுத்யுக்தஸ்ய சத்தாநாச காலே பிராப்தேபி க்ஷோபலேஷரஹிதா அப்படின்னார். என்னோட இருக்கிறதே சத்தாநாசம் இருக்கக்கூடிய சமயம், சீதை இருக்கக்கூடிய ஒரு பரிஸ்திதி அப்படி இருந்தது. ஆனாலும் கூட க்ஷோபலேஷரஹிதா, கொஞ்சம் கூட க்ஷோபே இல்லை. மூஞ்சில பார்த்தா முகத்தலை முகமண்டலம் அப்படி இருக்கு. அந்த விஸ்வாசம், மகா விஸ்வாசம், பகவான் என்ன ரட்சணை பண்றான். அது ஹனுமார் பார்க்கிறார் சீதா பேரிட். அப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா இங்க எடுக்கிறார். பிரபத்தி பண்ண சமயத்துல ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய ச தீமதா. லக்ஷ்மணன் அவனுக்கு எப்படி இருந்தது என்ன, சர்வேஸ்வராதபியா ஸ்ரித சம்ரக்ஷணே சமுத்யுக்தஸ்யா. பரமாத்மாக்கு இன்னும் அதிகமாக உத்தியோகம் பண்றானா லக்ஷ்மணர் பண்றாராம். ஆஸ்ரிதாளை ரட்சணம் பண்றதுக்கு அவருக்கு இன்னும் அதிகமான உற்சாகமா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தை சொல்றார். இதெல்லாம் மகாத்மத்வோக்தி. அந்த மாதிரி மகாத்மா அவன் சொல்லுச்சே, இங்க சொல்லுச்சே ஞானமாம் வாசுதேவ ஸ்வரூபி சமஹாத்மா சுதுர்லபா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாத்மா அப்படின்னு சொன்னார். பகவானே ரட்சகன் நிஜ ரொம்ப நிச்சயாத்மகமான ஞானம் உள்ளவன், தன்னோட வியாபாரத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணவன், பகவான் பக்கத்துல சமர்ப்பணம் பண்ணி நிশ্চিந்தையா இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி மகாமனாஹா இது பாஷ்யம் சொல்லிச்சு. இதுக்கு அங்கே கீதா பாஷ்யம் சொல்றார். அந்த மாதிரி சுதுர்லபா மத்தா பிரயோஜனாந்தரார்த்தினா ஆர்த்தாதயோபி துர்லபாக. என்னையே எல்லாம் வேணும்னு கேட்கிறாளே, மத்த விஷயங்களை ஆசைப்படுறா. பணத்தை கேட்கறவனு கூட துர்லபன். ஏன்னா என்னை ஆசிரியச்சு கேட்டானே அவன் துர்லபன். தேவதைகளையே ஆசிரியக்கிறான், அவனுக்கு ஞானம் இல்லை பூர்ணமாக. என்னையே ஆசிரியக்கிறானே ரொம்ப துர்லபனானவன் அப்படின்னு. மகாத்மா சுதுர்லபா. அதெல்லாம் மகாத்மாக்கள் தான், ஞானியில அது ஞானி ரொம்ப மகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள். அதுல இன்னும் எத்தனையோ விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றார். இதுக்கு மேல் கொண்டு
இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது 7 மணி 8 மணி ஆயிடுத்து. அடுத்ததா அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கு நான் நமஸ்காரம் தெரிவித்து நிறுத்தி வரேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. यो नित्यवच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. रामानुजाय नमः. निकुमान्त महादेशिकाय नमः.